இதுதான் கற்றாழை பழம். இது பார்த்துருக்கீங்களா? இதுதான் கத்தாழை பழம். இதை எப்படி கட் பண்ணி சாப்பிட்றது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கலர் இருக்குதுன்னு. ஏன்னா இது வந்து இயற்கையான ஒரு கலர். இந்த கலர் வந்துட்டு இயற்கையாக வர்றது, யாரும் இன்ஜெக்ட் பண்ணியெல்லாம் வர்றதில்ல. அதனால் வந்துட்டு பழங்களுக்குன்னு இயற்கையாக நிறைய கலர்கள் கடவுள் கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று தான் இது. இப்போ பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே நான் கட் பண்ணுறேன். இந்த கத்தாழை பழத்தை எவ்வளோ பழங்கள் வருதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக அப்படியே செடியில் பிடிங்கிட்டு வந்தது தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்படி வெளியில் வருதுன்னு பார்த்து தெரியுதுங்களா? இவ்வளோ வந்துட்டு இதிலேருந்து வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது இயற்கையான ஒரு கலர். சரிங்களா? இந்த கலரை வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த கெமிக்கல் வச்சு இது பண்ண முடியாது. ஆனால் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு. இதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற என்ன தர்பூசணி, அதுலேயும் கலர் இருக்குது, இயற்கையான கலர். அதனால் வந்துட்டு எதையுமே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஊசி போடுறாங்க அது இதுன்னு சொல்லி நீங்கள் விவசாயிகளை ஏமாற்றாதீங்க. சரிங்களா? இந்த பழத்தை வந்துட்டு இப்படி எடுத்தோம்னாக்கா அப்படியே அழகாக வந்துடும். இதை நம்ம சாப்பிட்லாம். சரிங்களா? இவ்வளோ தான். இது என்ன, இதில் வந்துட்டு நடுவில் ஒரு தொண்டையில் மாட்டுறது மாதிரி ஒரு இது இருக்குது, முள்ளுன்னு சொல்லுவாங்க, தொண்டை முள்ளுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. இந்த சென்டரில் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், தொண்டை முள். இந்த பாருங்கள், இதுதான் தொண்டை முள். இந்த இதுதான் தொண்டை முள். இந்த மற்ற பழத்துல எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் தொண்டை முள். தெரியுதுங்களா? இந்த தொண்டை முள்ளை நடுவில் இருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பழத்தை நம்ம சாப்பிடணும். அந்த தொண்டை முள்ளை சாப்பிடக்கூடாது. அதான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சோற்று கத்தாழை எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் இந்த ஃப்ரூட் கிடச்சா கண்டிப்பாக எடுத்து சாப்பிடுங்க. இது மிகவும் மிகவும் மருத்துவ குணம் உள்ள ஒரு ஃப்ரூட்டு. ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அருமையாக இருக்குது. சரிங்களா? லைட்டாக புளிப்பு சுவையோட விதைகள் இதெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு அருமையான பழம். இதை நீங்கள் எல்லோரும் எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க, சாப்பிடுங்க. கலர் அப்படின்றது இயற்கையாக கடவுள் கொடுத்துருக்கிறது. ஸோ தர்பூசணிலையும் இயற்கையாக வர கலர் தான். எதையுமே ஊசி போட்டோம்னா அது 3-4 நாளாக கெட்டு போயிடும், எந்த ஒரு பழத்தையும் ஓட்ட போட்டிங்கன்னா. அதனால் நீங்கள் அந்த மாதிரி நம்பாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. விவசாயிகள் நல்லா வளமுடன் வாழட்டும். நன்றி, வணக்கம்.